11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளை மறுநாள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் 12th போர்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் 11th தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் கைடில் தேடி தேடி படிக்காமல் ஸ்மார்ட் மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல் உங்களுக்கானது. இது கொஸ்டின் வித் ஆன்சரோடையே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கே இது போதுமானது. இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னம்னா, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லேருந்து, அதாவது கொஸ்டின் நம்பர் 15லேருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும் என்ன படிக்கணுங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோ 10 மினிட்ஸ் தான் இருக்கும். 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னம்னா, கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னம்னா 11th வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 5 to 10 வீடியோஸ் ரெகுலராகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். புரியுங்களா? இது கொஸ்டின் வித் ஆன்சரோட இல்லை சார், இதெல்லாம் வீடியோ பார்க்குறதுக்கு 10 மினிட்ஸ் டைம் இல்லை, இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. கொஸ்டின் வித் ஆன்சரோடய உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். என்னுடைய நம்பர் 6379172791. 2 நம்பருமே இதில் கொடுத்துருக்கேன். 8072021998 இல்லைன்னா 6379172791. கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணுன்றவங்க பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஆனாலும் மெட்டீரியல் வாங்கினாலும் இதையும் சார்ட் அவுட் பண்ணி மினிமம் இதை இந்த 10 கேள்வி மட்டும் படித்தா போதும், எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது நீளும் கைகளில் தோழமை தொடரும். இது ஒன்று இல்லை சார், முதல் 2 நீங்கள் மார்க் பண்ணவே இல்லையே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, உழுவோர்க்கெல்லாம் வெளுமைய வேந்து நீ தொடரின் பொருள் யாது, 500 குறிப்பு வரைக காவடி சிந்து என்பது யாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும், இதெல்லாம் இவ்வளோ தான் ஆன்சர். ஆசிரியர்கள் மாணவர்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கணுமானலாம் திரும்ப கேட்டுறாதீங்க. மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவனையாவை, எப்போது மருந்து தேவையில்லை, மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம். இப்போ சொன்ன 13 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு போதுமானது எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக 6வது இயலில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. 3 2 மார்க்குக்கு நான் சொன்ன இந்த 6 கேள்விகள் மட்டுமே போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 19லேருந்து 21 வரைக்கும் உரைநடை நெடுவினா நீங்கள் 2 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது எண் 1. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. 5 வேளாண் மந்திரங்கள். இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஒரு வேளை 2மே கேட்டால் கேட்டது தான், ஏன்னா எழுத வேண்டியது 2 தானே, பட் 1 எழுதிடலாம் கன்ஃபார்மாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே இந்த 2 ஊவேசா பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. இயல் 4ல் இருக்கக்கூடியது. நாளைக்குள் திரிக்கும் நருந்து போல் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக. இந்த 2ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ 2 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி, இதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் இருக்கக்கூடிய மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை, மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை, உயிரீறு மெய்யீறு, உயிர் முதல் மெய் முதல், இந்த 3 கேள்வியில் நான் கொடுத்துருக்க அந்த 3 படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் எத்தனை அவை, விகுதி எவற்றை உணர்த்தும், கலைச்சொல்லாக்கம், இது 3 படிச்சிங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம். பேலன்ஸ் 5 2 மார்க், ஏன்னா மொழித்திறன் பயிற்சியில் 7 எழுதணும். பேலன்ஸ் 5 2 மார்க் எழுதுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இயல் 1 காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், தேர்வு எழுத வேகமாக போங்க, தாமதமாக போனால் பதட்டமாக இருக்கும். இதெல்லாம் 100% வரக்கூடியது. உலை உலை உலை, வலி வலி வலி, கலை கலை கலை, கணை கணை கணை, குறை குறை, இதெல்லாமே 100%. இதில் 1 கேட்பாங்க. 3வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 4வது 2 மார்க்குக்கு இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இதெல்லாம் ஏன் 6வது இயலில் இருக்கிறத இயலில் 10வதாக கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது அப்படிங்கிறனால கொடுத்துருக்கேன். 4வது 2 மார்க், 5 2 மார்க் இது வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 2 எழுதுறதுக்கு கால்நடை, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, இதுதான் கேள்வி. கால்நடை அப்படிங்கிறது, பின்னாக்கு அப்படிங்கிறது, 8 வரைங்கிறது கேள்வி. இதை சொல்ல பிரித்தும் சேர்த்தும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தொடர் எழுத போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் கேட்கலையே அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இந்த மொழித்திறன் பயிற்சி புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க. ரைட்டுங்களா? எளியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும், வளைங்கிறது ஆன்சர். சிலம்பம் சுற்றலாம், கோடைக்கு கூடாக குடிக்கலாம், கம்புங்கிறது ஆன்சர். கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம், மை. அறிவின் பெயர், அம்புலியின் பெயர், மதி. பூவின் உறுப்பு, புன்னகையின் பிறப்பிடம், இதழ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு எய்தர் சாய்ஸில் என்ன இருக்குது அப்படின்னம்னா இது அடைப்புக்குள்ளுள்ள ஆக்கப்பெயர் வருதில்லை, இது கேள்வி. வேவு பார்த்திடுவான், ஓசையின்றி சென்றிடுவான், இது கேள்வி.
ஆலிங்கிறது கொடுத்துருக்கனால உளவாளி அப்படிங்கிறது ஆன்சராக நம்ம எழுதுகிறோம். இது மேலே ப்ராக்கெட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் அவங்களே என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னா தேர்ந்தெடுத்து போகிறீங்க. ஆக்சுவலாக இது கொடுக்கல அப்படின்னம்னாலும் இது எழுதிருங்க, மறந்துடாதீங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 4 மார்க் கொஸ்டின். இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது போக மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறனால கொடுக்குறேன். இது மெட்டீரியல் வித் ஆன்சரோடு வாங்குறவங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது, இலக்கண குறிப்பு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும் நானே கொடுத்துருப்பேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கலைச்சொல் தருக 6 இருக்கக்கூடிய எல்லாமே கொடுத்துருவேன். அடுத்ததாக நெடுவினா பார்த்துடலாம். ஆக்சுவலாக 4 மார்க்கு உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நெடுவினா பார்த்துடலாம். 2 மார்க் 4 மார்க்கு தனியாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அணி இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அணி இலக்கணம் 5 கேட்டு நீங்கள் 3 எழுதணும். 39ஆம் நம்பர் அணி இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உருவக அணி, வேற்றுமை அணி, இது ரெண்டும் நமக்கு புக் பேக்காக இருக்கிறனால இது ரெண்டை படித்தீங்கனாலே ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அதாவது 39ஆம் நம்பர் கேள்வி. 40ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது அப்படின்னம்னா 40ஆம் நம்பருக்கு நயம்பாராட்டல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கடிதம், தன்விவர பட்டியல், திணைத்துறை, தமிழாக்கம் தருக 43ஆம் நம்பர் கேள்வியில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் இயல், செகண்ட் இயலில் இருக்கக்கூடிய 2 மட்டும் படிங்க. நீங்கள் எழுத வேண்டிய அந்த 43ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? இந்த பென் இஸ் மைட்டர் தன் ஸ்வர்ட் இது ஒன்று. வின்னர்ஸ் டு நாட் டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜஸ்ட் லிவிங், நாட் எனஃப், இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டரில் இருக்கிறது. இந்த 10லேருந்து தான் உங்களுக்கு 5 கேட்க போகிறாங்க. ஆனால் ஒரே சாப்டர்லேருந்து 5 கேட்பாங்களா அப்படின்னா மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. முதல் 3 இயலில் தான் இருக்குது. இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எழுத வேண்டிய அந்த கேள்வி எழுதிடலாம். இது மேலே கொடுத்துருந்தேன், பட் உங்களுக்கு கீழேயும் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். 42ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்டேன். இந்த 3 பயிற்சி 42 அட்டன் பண்ணுறதுக்கு. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் வினாயன் 44 அட்டன் பண்ணுறதுக்கு அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும். 1 கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி. 2 நிலையாமை அவாவறுத்தல் நல்வாழ்க்கைக்கான வழிகாட்டல். 3 மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்கள். 4 இந்த 4 4 மார்க் படிச்சிருந்தீங்க, 6 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா வினாயன் 44 உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். 4 குறள் தான் இருக்குது. ஆக்சுவலாக 12க்கு கூட 6 குறள் இருக்கும். பட் உங்களுக்கு 3 குறள் 4 குறள் தான் இருக்குது. புரியுங்களா? அதனால் அந்த 3 மட்டும் எழுதுனா நமக்கு 6 மார்க் போடுவாங்களா? ஒரு குறள் ஒருனுடைய பொருளுக்கு 2 மார்க், 3 எழுதுனாலே 6 மார்க் போடுவாங்க. அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி. இயல் 1 பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். 2 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். 3 இந்த 3 படிச்சிருந்தாலே போதுமானது. சுந்தர ராமசாமி படிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் இதில் 3ல் நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சுந்தர ராமசாமி என்னும் தலைப்பு ஜீவாவினுடைய வாழ்க்கை எங்கனம் பொருந்தும் அது ஒன்று படிச்சுக்கோங்க. துணைப்பாட கரையை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு பாயிண்ட் போட்டே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 100% 6 மார்க் ஃபுல்லாக வாங்குறதுக்கு போதுமானது. வாடிவாசல் யானை டாக்டர், வாடிவாசல் 2 படித்தாலே போதுமானது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு அயல்நாட்டவர் ஆற்றிய அரும்பணி புதுசாக சேர்த்த கொஸ்டின், அதனால் அதையும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர், மொத்தம் 6 இருக்குது. 4 சொல்லிட்டீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. யானை டாக்டர், வாடிவாசல் படித்தாலே 1 எழுதிடலாம். புரியுங்களா? அடிஷனலாக உங்களுக்கு 2 கொடுக்கணுன்றதுக்காக தான் 2 சேர்த்து கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குற மெட்டீரியல் 100% நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 12th ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குவார்ட்டர்லியிலேருந்தே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி கல்வி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நம்முடைய சேனல் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.